வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் டைப்பில், அதாவது உதவியாளர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது RBIலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைப்பில், அதாவது உதவியாளர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க 650 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுமே உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்க பேஜுக்கே வந்து போயிடுவீங்க. நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிஷனும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 16ஆம் தேதியிலேருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 11ஆம் தேதியும் மெயின் எக்ஸாமினேஷன் ஜூன் 7ஆம் தேதியும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, குவைரிஸ் இருக்குது, கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் மெயில் பண்ணுறப்ப சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் -panel year 2025 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 650 வேக்கன்சிஸ். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு 53 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிட்டி வாரியாக பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி கேட்டகரிக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது, எஸ்டி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓபிசிக்கு 12 வேக்கன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 5 வேக்கன்சிஸும், ஜென்ரல் யூஆருக்கு 22 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 53 வேக்கன்சிஸும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/2/2026 அந்த டேட் படி 20லேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. February 2, 1998 February 1, 2006 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓபிசி கேட்டகரிக்கு 13 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் வரைக்குமே ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியிலே எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1/2/2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிஜி, யூஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். பேச்சுலர் டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த டிகிரியில் நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரினா நீங்கள் பாஸ் கிளாஸ் எடுத்திருந்தாலே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது வேர்ட் ப்ராசஸிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இந்த போஸ்ட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். பிகாஸ் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டுமே வைப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸில் உங்கள் 3 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு கேட்பாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸு, ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன், அதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 135 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் 40 கொஸ்டின்ஸு, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஸ்டின்ஸு, டெஸ்ட் ஆஃப் நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஸ்டின்ஸு, டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ், டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா படிக்க எழுத தெரியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க் அந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே 29,000. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 58,514 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ட்ரைனிங்குமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸர்வீஸ்மேனுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 50 ரூபாய் இன்டிமேஷன் சார்ஜ். அதுக்கு 18% ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் பெய்ட் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்க்ளூடிங் இன்டிமேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 450 ரூபா. ஸோ அதோட 18% ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பி ஸ்டாஃபுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜ். அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து அட்டன் பண்ணுறவங்க தமிழில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், புதுச்சேரி இந்த லொக்கேஷன்ஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், மதுரை, சேலம், புதுச்சேரி இங்கெல்லாம் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.